கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லா நதிகளிலும் நான் கங்கை நதி அப்படின்னு. அதனால இன்னைக்கு கங்கா தேவியை பற்றி சில விஷயங்களை சொல்ல போகுது. கங்கா தேவிக்கு பல பெயர்கள் உண்டு. கங்கைக்கு எல்லா தேவர்களின் தாய் அப்படிங்கறதுனால தேவமாதான்னு ஒரு பெயர் இருக்கு. பல ரிஷிகள் அவளுடைய கரையில தவம் செய்வதால் தீக்ஷு மாதா என்ற பெயரும் உண்டு. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் மிகவும் பிரியமானவள் என்பதால் வைஷ்ணவ பிரியா என்ற பெயரும் உண்டு. என்னுடைய அனுபவத்துல எந்த ஒரு முறையும் கங்கை நதி கிட்ட போகும்பொழுது ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவதும் அந்த சங்கீர்த்தனம் செய்வதும் அந்த சக்தி இன்னும் அதிகமாகிறது. கிருஷ்ணர் அவதரித்த பொழுது யமுனை நதியிலே பல்வேறு விதமான லீலைகளை செய்தார். அதை பார்த்தவுடன் கங்கா மாதாவிற்கும் ஆசை வந்தது. அந்த மாதிரி முழுமுதற் கடவுள் தன்னிடம் கூட நிறைய லீலைகள் செய்ய. அதனால் சைத்தன்ய மகாபிரபு வந்தார் அவதரித்து அந்த சமயத்துல பல விதமான கருணை ஆசீர்வாதம் சேர்ந்து தூய அன்பு என்பதையும் அந்த நதியிலே அவர் விதைத்து விட்டு போனார். அதாவது இந்த மாதிரியான ஒரு பேராசை மிகவும் நல்லது. அவர்களுக்கு நிறைய கருணை கிடைக்கிறது, எனக்கும் அதே போல கருணை கிடைக்க வேண்டும் என்ற அந்த மாதிரியான ஒரு பேராசை மிகவும் நல்லது. கிருஷ்ணர் யமுனை நதியில லீலைகளை செய்யும் போது கங்கை நதி தன்னிடமும் அந்த மாதிரி லீலைகளை செய்ய வேண்டும் என்று கங்கை ஆசைப்பட்டார். அப்போ முழுமுதற் கடவுள் கங்கை நதியில லீலை செய்யும் போது சமுத்திரம் அந்த மாதிரி ஒரு லீலைகளை தன்னிடம் செய்ய வேண்டும் என்று அதுவும் ஆசைப்பட்டது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன, நான் சன்னியாசம் எடுக்கும் பொழுது சமுதிரத்திலே நான் நிறைய லீலைகளை செய்ய போகிறேன் என்று சொன்னவுடன் சமுதிரத்திற்கும் மிகவும் சந்தோஷமானது. அதே போல இன்னொரு விஷயம், கங்கா நித்யானந்த பிரபுவின் பல புதல்விகளில் ஒரு புதல்வியாக தோன்றினாள். நித்யானந்த பிரபுவுக்கு ஒரு மகன் ஒரு மகள். அதுல அந்த மகளாக வந்தது கங்கா. அந்த பெண் மாதவ் என்ற நபருக்கு மனமுடித்து வைக்கப்பட்டார். மகாபாரதத்துல கேள்விப்படுகிறோம், கங்கா சாந்தனுவை திருமணம் செய்து கொண்டாள். அந்த சாந்தனு தான் இங்கே மாதவாக பிறந்து அவளை மணந்து கொண்டது திருமணம். கங்கையை நதியாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கோலோக விருந்தாவனத்திலே கங்கைக்கு ஒரு ஆன்மீக ரூபம் உள்ளது, மஞ்சரியாக. இந்த சம்பவத்தை நாராயணர் நாரத முனிக்கு சொல்லுவதாக வருகிறது. அந்த மஞ்சரி என்பது யார்? இவர்கள் எல்லாரும் கோபிகைகளுக்கு துணையாக இருந்து பல்வேறு சேவைகளை செய்து ராதா கிருஷ்ண லீலைகளிலே அவர்கள் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். இது கோலோக விருந்தாவனத்திலே கார்த்திக் பூர்ணிமா என்று நடந்த ஒரு சம்பவத்தை விளக்குகிறது. ராதாராணியும் கிருஷ்ணரும் ராசமண்டலத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ராசலீலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீக பேரானந்தத்திலே எல்லோரும் மூழ்கி இருக்கிறார்கள். அதனால் அந்த விழாவிற்கு மிகவும் சிறப்பான விழா என்பதால் பல்வேறு விதமான ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள் இவங்க எல்லாருமே அதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். ராசலீலா நடப்பதால் அதற்கு இசை தேவைப்பட்டது. அந்த இசைக்கு சரஸ்வதி தேவியே முன் அந்த இசையை நடத்தி கொடுத்தார். வீணையை கொண்டு இசையை தோற்றுவித்துக் கொண்டிருந்தார் சரஸ்வதி. எந்த ஒரு நடனம் நடன நிகழ்ச்சி அப்படின்னாலே இந்த மாதிரி வாத்திய கலைஞர்கள் அதற்கென்று ஒரு தனி மெருகை ஊட்டுகிறார்கள். நான் சமீபத்திலே ஒரு கீர்த்தனை இதுல கலந்துகிட்டேன். அப்போ 3 மணி நேரம் அந்த கீர்த்தனை நடந்தது. எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு நடனம் ஆடி அதுல பங்கேற்றார்கள். அதுல ஒரு பக்தர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப உற்சாகத்தோடு போய் அந்த இசை கலைஞர் பல்வேறு வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருந்த பக்தர்கள்